நல்லா இருந்தால் கஸ்டமர் தானாக வருவாங்கல்ல, இப்படி நினச்சிங்கன்னா பிஸ்னஸில் இதுதான் மோசமான திங்கிங். நீங்கள் நினைக்கிறீங்க கஸ்டமர் திரும்ப வரலைன்னா உங்கள் ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்ட்டு. ஆனால் அது உண்மையான ரீசன் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு புது கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு 200 to 300 rupees இன்னைக்கு செலவாகுது. ஆனால் ஆல்ரெடி உங்ககிட்ட திரும்ப வந்தவங்களுக்கு கால் பண்ணுறதுக்கோ மெசேஜ் பண்ணுறதுக்கோ 0 rupees. பிஸ்னஸ்னாவே ரிலேஷன்ஷிப் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டு 30 daysல உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்த கஸ்டமருடைய லிஸ்ட்டை எடுங்க. அதில் ஒரே ஒரு தடவை வந்தவங்களை மட்டும் தனியாக லிஸ்ட் எடுங்க. இன்னைக்கு ஒரு 3 பேர்த்துக்கு கால் பண்ணி பேசுங்க. சும்மா ஃபீட்பேக் கால் மாதிரி பேசுங்க. இப்படி டெய்லி 10 to 15 minutes உங்கள் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு கஸ்டமருங்கிட்ட பேசுங்க. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ், நிறைய ஃபீட்பேக்லாம் உங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதை சேவ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.